அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஓம் சாந்தி. 1-1-2025 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ஞானத்தின் மழை பொழிந்து பசுமை ஏற்படுத்தக்கூடியவர்கள். நீங்கள் தாரணை செய்ய வேண்டும் மற்றும் செய்விக்க வேண்டும். முதல் கேள்வி, எந்த மேகங்கள் மழை பொழிவதில்லையோ அவர்களுக்கு என்ன பெயர் கொடுக்கலாம்? பதில், அவர்கள் சோம்பேறி மேகங்கள். மழை பொழியக்கூடியவர்கள்தான் சுறுசுறுப்பான மேகங்கள். ஒருவேளை தாரணை இருந்தது என்றால் மழை பொழியாமல் இருக்க முடியாது. யார் தாரணை செய்து பிறரை செய்விப்பதில்லையோ அவர்களுடைய வயிறு முதுகோடு ஒட்டி போகும். அவர்கள் ஏழைகள், பிரஜையில் சென்று விடுகிறார்கள். அதாவது பொதுவா உலகத்துல ஏழைகள் அப்படின்னா அவங்க வயிறு முதுகோடு ஒட்டி போயிருக்கும். அதுபோல இங்கே குழந்தைகள் சேவை செய்யல, மழை பொழியல, அதாவது தாரணை செய்து மற்றவங்களுக்கு செய்விக்கல அப்படின்னா அவங்களுடைய வயிறு முதுகோடு ஒட்டி இருக்கும். அவங்க ஏழைகள், பிரஜா பதவி தான் அடைவாங்க அப்படின்றார். இரண்டாவது கேள்வி, நினைவு யாத்திரையில் எது முக்கியமான உழைப்பாக இருக்கிறது? பதில், தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை புள்ளி ரூபத்தில் நினைவு செய்வது. தந்தை யாராக இருக்கிறாரோ, எப்படி இருக்கிறாரோ அதே ஸ்வரூபத்தில் யதார்த்தமாக நினைவு செய்வதில்தான் உழைப்பு இருக்கிறது. முரளியின் பாடல், யார் தலைவனுடன் இருக்கிறார்களோ அவர்கள் மீது மழை பொழியும். ஓம் சாந்தி. கடலுக்கு மேல் இருக்கும் மேகங்களுக்கு தான் மழை நீர் நிரம்பும். அந்த மேகங்களும் கூட நீரை நிரப்பிக்கொண்டு பிறகு மழை பொழிகிறது. நீங்களும் கூட கடலிடம் நிரப்பிக் கொள்வதற்காக வருகிறீர்கள். கடலின் குழந்தைகள் மேகங்களாக இருக்கவே இருக்கிறீர்கள். எனவே இனிமையான நீரை உறிஞ்சி விடுகிறீர்கள். இப்போது மேகங்கள் கூட அநேக விதமாக இருக்கும். சில மேகங்கள் நன்றாக அடர்ந்த மழை பொழிகிறது, வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி விடுகிறது. சிலது குறைவாக பொழிகிறது. உங்களிலும் கூட அப்படி வரிசை கிரமமாக இருக்கிறீர்கள். நன்றாக மழை பொழிகிறார்கள் என்றால் அவர்களுடைய பெயர் கூட பாடப்படுகிறது. நன்றாக மழை பொழிந்தால் மனிதர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். இதுவும் அதுபோலதான், யார் நன்றாக பொழிவார்களோ அவர்களுக்கு மகிமை ஏற்படுகிறது. யார் பொழிவதில்லையோ அவர்களின் உள்ளம் சோம்பேறியாக ஆகிவிடுகிறது, வயிறு நிரம்புவதில்லை. முழுமையாக தாரணை ஆகாததால் வயிறு முதுகோடு ஒட்டி கொள்கிறது. பஞ்சம் ஏற்படும் போது மனிதர்களின் வயிறு முதுகோடு ஒட்டிவிடுகிறது. அதுபோல் இங்கும் கூட தாரணை செய்து பிறரை செய்விக்கவில்லை என்றால் வயிறு முதுகோடு ஒட்டி கொண்டுவிடும். நன்றாக பொழியக்கூடியவர்கள் சென்று ராஜா ராணி ஆகுவார்கள். இவர்கள் ஏழைகளாக ஆகுவார்கள். இன்று பாபா ஆத்மாக்களை, அதாவது குழந்தைகளை மேகங்களோடு ஒப்பிடுறார். எப்படி மேகங்கள் கடலுக்கு மேலே இருக்கும், கடலிடமிருந்து அந்த நீரை உறிஞ்சி மழை பொழியும், அப்போ மக்களுக்கு சந்தோஷம். அதே போலதான் நீங்க பாபா கூட இருந்து, ஞானக்கடல் கூட இருந்து ஞானத்தை உறிஞ்சி சேவை செய்தீங்க அப்படின்னா ஆத்மாக்கள் சந்தோஷப்படுவாங்க. யார் சுயம் தாரணை செய்து செய்விக்கிறாங்களோ அவங்க தான் மழை பொழிய முடியும், ஞான மழை பொழிய முடியும். சுயம் தான் தாரணை செய்யல அப்படின்னா தாரணை செய்விக்கவும் முடியாது, ஞான மழை பொழியவும் முடியாது, அதாவது சேவை செய்யவும் முடியாது. அப்போ ரொம்ப அழகா பாபா சொல்றார், எப்படி ஏழைகளுடைய வயிறு முதுகோடு ஒட்டி போயிருக்கும், பஞ்சம் வரும் போதெல்லாம் வயிறு முதுகோடு ஒட்டி போயிருக்கும். அதுபோல இவங்க தாரணை செய்யலை அப்படின்னா
ஏழைகளாக தான் ஆகுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். ஆத்மா அழிவற்றது. அதில் 84 பிறவிகளின் அழிவற்ற நடிப்பு அடங்கியிருக்கிறது. அது நடந்து கொண்டே இருக்கும் என்பது இப்போது உங்களுக்கு தெரிந்து விட்டது. ஆத்மா அழிவற்றது. எனவே நடிப்பும் அழிவற்றது. ஆத்மா எப்படி ஆல்ரவுண்ட் நடிப்பை நடிக்கிறது, இது யாருக்கும் தெரியாது. அவர்களோ ஆத்மாவே பரமாத்மா என்று சொல்லிவிடுகிறார்கள். இப்போது நீங்கள் ஞானத்தில் என்னவோ நிரம்பி இருக்கிறீர்கள். மற்றபடி முழு உழைப்பும் நினைவு செய்வதில்தான் இருக்கிறது. பிறவி பிறவிகளின் தேக அபிமானத்தை நீக்கி ஆத்மா அபிமானியாக ஆக வேண்டும். இதில்தான் மிகுந்த உழைப்பு இருக்கிறது. சொல்வது மிகவும் எளிது. ஆனால் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையையும் புள்ளி ரூபத்தில் நினைவு செய்வது, இதில் உழைப்பு இருக்கிறது. நான் யாராக இருக்கிறேனோ, எப்படி இருக்கிறேனோ அப்படியே என்னை நினைவு செய்பவர்கள் மிகவும் குறைவு என்று தந்தை கூறுகிறார். பாபா பாபா நினைவு செய்றீங்க. ஆனால் யதார்த்தமாக பாபா யாரு, எப்படி இருக்கிறார், அதை புரிஞ்சுக்கிட்டு அதை போலயே நினைக்கிறவங்க ரொம்ப குறைவு. அது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை என்றார். பகவான் மிகவும் சக்தி வாய்ந்தவர். அவர் விரும்பினால் எது வேண்டுமானாலும் செய்ய முடியும் என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் தந்தை, நானும் நாடகத்தின் பந்தனத்தில் கட்டப்பட்டிருக்கிறேன் என்று கூறுகிறார். பாரதத்தில் எவ்வளவு ஆபத்துகள் வந்து கொண்டே இருக்கிறது. அதற்காக நான் அடிக்கடி வருகிறேனா என்ன? என்னுடைய நடிப்பிற்கும் லிமிட் இருக்கிறது. எப்போது முழுமையாக துக்கம் ஏற்பட்டு விடுகிறதோ அப்போது நான் என்னுடைய நேரத்தின் அனுசாரம் வருகிறேன். அப்படின்னா எனக்கு எப்போ பார்ட் இருக்கோ அக்யூரேட்டாக அந்த நேரத்துல தான் நான் வர முடியும் அப்படின்றார். ஒரு வினாடியும் கூட வித்தியாசம் ஏற்படுவதில்லை. நாடகத்தில் ஒவ்வொருவருடைய பாகமும் மிக துல்லியமாக நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது நீங்கள் எவ்வளவு நல்ல விதமாக புரிந்து கொள்கிறீர்கள். நல்ல நல்ல ஸ்லோகன்களை உருவாக்கி மனிதர்களை விழிப்படைய செய்ய வேண்டும். இப்போது முழு சக்கரமும் உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. இது நினைவிருந்தாலும் கூட மனநிலை மிகவும் நன்றாக இருக்கும். ஆனால் மாயை நினைவு செய்ய விடுவதில்லை, மறக்க வைத்து விடுகிறது. சதா முகமலர்ச்சியுடன் இருந்தால் உங்களை தேவதைகள் என்று சொல்வார்கள். லக்ஷ்மி நாராயணரின் படத்தை பார்த்து நாம் இப்போது உலகத்தின் எஜமானர் ஆகப் போகிறோம் என்று மிகவும் குஷியடைய வேண்டும். ஞானத்தின் மூலம்தான் அனைத்து குணங்களும் வருகிறது. தன்னுடைய குறிக்கோளை பார்க்கும் போதே புத்துணர்வு வந்துவிடுகிறது. ஆகையால் இந்த லக்ஷ்மி நாராயணரின் படம் அனைவரிடமும் இருக்க வேண்டும் என்று பாபா கூறுகிறார். இந்த படம் உள்ளத்தில் அன்பை அதிகரிக்க செய்கிறது. இந்த மரண லோகத்தில் இது கடைசி பிறவி, அவ்வளவுதான். பிறகு நாம் அமரலோகத்திற்கு சென்று இப்படி ஆக போகிறோம் என்று மனதில் படுகிறது. பரம்பிதா பரமாத்மா வந்து அனைவரையும் அழகானவர்களாக ஆக்குகிறார். நீங்கள் கருப்பானவரிலிருந்து அழகானவர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? பாபா எவ்வளவு அழகான தலைவனாக இருக்கிறார். வந்து அனைவரையும் அழகாக ஆக்கிவிடுகிறார். வந்து அனைவரையும் அழகாக ஆக்கிவிடுகிறார். அவரிடம் அர்ப்பணமாகிவிட வேண்டும். நினைவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். சிவ்பாபா சதா சர்ஜனாகவே இருக்கிறார். ஒருபோதும் நோயாளி ஆகுவதில்லை. மற்ற அனைவரும் நோயாளிகளாக ஆகிவிடுவார்கள். அழிவற்ற சர்ஜன் ஒரே ஒரு முறை வந்து மன்மனாபவ என்ற இன்ஜெக்ஷன் போடுகிறார்.
எவ்வளோ அழகா பாபா சொல்லிட்டு இருக்கிறார். நோய் வராத சர்ஜன் சிவபாபா ஒருவர்தான், அழியாத சர்ஜன். ஏன்னா இந்த உலகத்துல டாக்டர்ஸ் எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. எல்லாருடைய நோய்களையும் குணப்படுத்துவாங்க. ஆனா அவங்களுக்கும் நோய் வரும். ஆனா இங்க பாபா புரிய வச்சுட்டு இருக்காரு. எனக்கு நோயே வராது. ஒரு முறை நான் வருவேன். எல்லாருக்கும் மன்மனாபவா என்ற இன்ஜெக்ஷன் போடுவேன் அப்படின்றார். எல்லாரையுமே விகாரங்கள் என்ற நோயிலிருந்து நான் விடுபடுத்திடுறேன் அப்படின்றார். இந்த யஜ்யம் முழு உலகத்திலும் தூய்மையை கொண்டு வருவதற்கான மிக பெரிய யஜ்யமாகும். பிரம்மாவின் குழந்தைகள் தூய்மையான வாய்வழி வம்சாவளியாக இருந்தார்கள் என்பதை நீங்கள் அந்த வயிற்று வழி பிறந்த பிராமணர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். அதாவது யாகம் அப்படின்னா அந்த வயிற்று வழி பிறந்த பிராமணர்கள் அமர்ந்து ஸ்வாஹா ஸ்வாஹான்னு எல்லாம் ஸ்வாஹா செய்கிறாங்க. ஆனால் உண்மையிலும் இது என்ன? உலகத்துல தூய்மையை கொண்டு வருவதற்கான யாகம். இந்த யாகத்துல வாய்வழி பிறந்த பிராமணர்கள் எல்லாத்தையும் ஸ்வாஹா செய்கிறாங்க. ஆகையால பிரம்மாவின் குழந்தைகள் யார் அப்படின்னா அந்த தூய்மையான முக வம்சாவளிகள் அப்படின்றத நீங்க அவங்களுக்கும் புரிய வையுங்க அப்படின்றார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், சுத்தமான புத்தியுடையவராகி அதிசயமான ஞானத்தை தாரணை செய்து தந்தைக்கு சமமாக மாஸ்டர் ஞானக்கடல் ஆக வேண்டும். ஞானத்தின் மூலம் அனைத்து குணங்களையும் தனக்குள் தாரணை செய்ய வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், எப்படி பிரம்மா பாபா உடல் மனம் பணத்தை சேவையில் ஈடுபடுத்தினார், சமர்ப்பணம் ஆனார், அதுபோல பாபாவுக்கு சமமாக தன்னுடைய அனைத்தையும் ஈஸ்வரிய சேவையில் பயனுள்ளதாக்க வேண்டும். எப்போதும் புத்துணர்வுடன் இருப்பதற்கு குறிக்கோளின் படத்தை கூடவே வைத்துக்கொள்ள வேண்டும். வரதானம், ஒரே சீரான மனநிலையின் மூலம் சதா ஒரு தந்தையை பின்பற்றக்கூடிய மகிழ்ச்சி நிறைந்தவர் ஆகுங்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு பிரம்மா தந்தையின் வாழ்க்கை மிகவும் துல்லியமான கம்ப்யூட்டராக இருக்கிறது. எப்படி இப்போது கம்ப்யூட்டர் மூலம் ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் கேட்கிறார்கள், அதுபோல் மனதில் எப்போது ஏதாவது கேள்வி எழுகிறதோ அப்போது என்ன, ஏன், எப்படி என்பதற்கு பதிலாக பிரம்மா பாபாவின் வாழ்க்கை என்ற கம்ப்யூட்டரில் இருந்து பாருங்கள். என்ன மற்றும் எப்படி என்ற கேள்வி இப்படி என்று மாறிவிடும். கேள்வி மனமுடையவராக இருப்பதற்கு பதிலாக மகிழ்ச்சி மனமுடையவராக ஆகிவிடுவீர்கள். மகிழ்ச்சி நிறைந்தவர்கள் என்றால் ஒரே சீரான மனநிலையில் ஒரு பாபாவை பின்பற்றக்கூடியவர்கள். ஸ்லோகன், ஆத்மசக்தியின் ஆதாரத்தில் சதா ஆரோக்கியமாக இருப்பதற்கான அனுபவம் செய்யுங்கள். இந்த மாதத்திற்கான அவ்வியக்த சமிகைகளின் தலைப்பு, தன்னுடைய சக்திசாலியான மனதின் மூலம் சகாஷ் கொடுக்கும் சேவை செய்யுங்கள். இன்றைய அவ்வியக்த சமிகை, சாந்தி தூதுவர்களாக இருக்கும் குழந்தைகளாகிய நீங்கள் எங்கே இருந்தாலும் போகும் போதும் வரும்போதும் சதா தன்னை சாந்தி தூதுவன் என்று புரிந்து கொண்டு செல்லுங்கள். யார் சுயம் சாந்த சொரூபத்தில் சக்திசாலி சொரூபத்தில் நிலைத்திருப்பார்களோ அவர்கள் மற்றவர்களுக்கும் கூட சாந்தி மற்றும் சக்தியின் சகாஷ் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். ஓம் சாந்தி.
செய்தார்.